ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐவிஎஃப் வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் கிராஸ் பண்ணிட்டீங்க. இப்போ செகண்ட் ட்ரைமஸ்டரில் இருக்கீங்க. அந்த சமயத்தில் உங்களோட பேபி எப்படி இருக்கும், ஸோ உங்களோட சிம்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், நீங்கள் அப்போ வந்து உங்களை எப்படி கேர் பண்ணிக்கணும், இது எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்ஸஸ் ஸ்ரீ சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் ட்ரைமஸ்டர் என்ட்ரானோடனே வந்து ஃபஸ்ட்டு கேட்குற கேள்விகள் வந்து, நான் வந்து ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டேன், இனி நான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்யலாமான்னா நீங்கள் தாராளமாக வேலை செய்யலாம். சின்ன சின்ன வேலைகள் வந்து வீட்டில் செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து கூட்டுறது, இந்த மாப் போடுறது இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குக்கிங் நீங்கள் பண்ணுறப்ப இருந்தால் தாராளமாக பண்ணலாம். காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட் லஞ்ச் பண்ணலாம். நைட்டு வந்து டின்னர் பண்ணிக்கலாம். லஞ்ச் வந்து உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் வந்து பண்ணித்தர சொல்லலாம். அப்படி இல்லாட்டி ஏதாவது 2 வேளை நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு வேளை உங்கள் ஹஸ்பண்ட் வந்து பண்ண சொல்லலாம். தப்பே கிடையாது. இல்லை என் ஹஸ்பண்ட் சுத்தமாகவே சமைக்க தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து உட்காந்துக்குங்க. உட்காந்துட்டு வதக்கி விடுறது, முடிஞ்ச அளவுக்கு கிச்சனில் ஒரு சேர் ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாமே கட் பண்ணி தர சொல்லிட்டிங்கன்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு குக் பண்ணுறது மட்டும் உங்கள் வேலையை வச்சுக்கோங்க. மற்ற எந்த ஒர்க்கும் பண்ண வேணாம். அதிகமாக சின்ன சின்ன பாத்திரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறத வந்து நீங்கள் 5 மினிட்ஸ் நில்லுங்க, கழுவுங்க பாத்திரத்தை. அப்புறம் 5 மினிட்ஸ் உட்காருங்க, மறுபடியும் 5 மினிட்ஸ் நில்லுங்க, கழுவுங்க பாத்திரத்தை, மறுபடியும் உட்காந்துக்குங்க. இந்த மாதிரி 5 மினிட்ஸாக வந்து நீங்கள் செய்யலாம். ரொம்ப ஹெவியான பொருட்களை தூக்கி கழுவுறது, துடைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எதுவுமே பண்ணக்கூடாது. வீட்டில் வந்து ஒட்டடை அடிக்கிறது, இந்த மாதிரி எந்த வேலையுமே நீங்கள் பண்ணக்கூடாது. டீப் க்ளீனிங் பண்ணுறது இதெல்லாமே செய்யக்கூடாது. செகண்ட் ட்ரைமஸ்டரில் பொதுவாக வந்து 5th மந்தில் ஒரு சிலருக்கு வந்து ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா வந்து ரிலேட்டிவ்ஸ் வராங்க, நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணும், வீடு க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை இழுத்து போட்டுக்கிட்டு க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணி ஆகணும். என்ன வேலை இருந்தாலும் உங்கள் ஹஸ்பண்டை செய்ய சொல்லிடுங்க. குக்கிங் மட்டும்தான் மேக்ஸிமம் தெரியாமல் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஹஸ்பண்ட் மற்ற வீடு க்ளீன் பண்ணுறது இது எல்லாமே வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் அந்த வேலையை எதுவுமே நீங்கள் செய்யவே கூடாது. ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் தான் சர்விக்ஸ் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. செகண்ட் ட்ரைமஸ்டரில் கூட உங்களுக்கு 5th மந்த் வரைக்குமே வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் சர்விக்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால் ஹெவியான பொருட்களை தூக்கிறது, தூக்கி வைக்கிறது, சின்ன சின்ன வெயிட்டு தானே நான் தூக்கினா என்ன அப்படின்னு சொல்லி தூக்கி வைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப அசால்ட்டாக மட்டும் இருந்துடாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வெயிட்டை மட்டும் தூக்கிடாதீங்க. மற்றபடி குக்கிங் பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சம் இந்த பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கிரேவிங்ஸ் வந்து அதிகமாகிடும். வாமிட்டிங் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஒரு வேளை ஸ்டாப் ஆகலை, ரொம்ப அதிகமாக இருக்குன்னா டாக்டர்கிட்ட வந்து சொல்லுங்கள், இன்னும் எனக்கு வாமிட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேப்லெட் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே 90% உங்களுக்கு வாமிட்டிங் வந்து நின்றுடும் செகண்ட் ட்ரைமஸ்டரில். வந்து கிரேவிங்ஸ் வந்து ஜாஸ்தியாகணுன்னே நீங்கள் வந்து வெளியிலேருந்து அவுட் சைட்லேருந்து ஃபுட் வாங்கி நிறையா சாப்பிட்றது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் வந்து எந்த மாதிரி இடத்துலேருந்து வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ரொம்ப வந்து நீட்டாக, ஹெல்த்தியாக, ஹைஜீனாக ப்ரிப்பேர் பண்ண இடத்துலேருந்து வாங்குறீங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பட் வந்து அன்ஹெல்த்தியாக ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றத கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு தான் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப ரேராக, ரொம்ப ஒன்ஸ் இன் வைல், இல்லாட்டி வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஏதாவது நீங்கள் வந்து சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. நான் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் ஃபுல்லாகவே வீட்டில் இருந்துட்டேன், செகண்ட் ட்ரைமஸ்டர் நான் வெளியே போகலாமான்னா நீங்கள் அதிகமாக வெளியே போகிறது, ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். வேணால் உங்கள் டாக்டர்கிட்ட ஒருக்கா கேட்டுக்கலாம். போகிறாப்புலன்னா ஒரு வேளை அம்மா வீட்டுக்கு போகணும், அந்த மாதிரி இருக்கணும்னா நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே செகண்ட் ட்ரைமஸ்டர் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு தேர்ட் ட்ரைமஸ்டருக்கு திரும்பி ரிட்டன் ஊருக்கு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து டாக்டர் சொல்லுவாங்க. போயிட்டு ரொம்ப அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு வராப்புல இருந்தால் ஓகே. இல்லை 2 டேஸ் 1 ஹவர் ட்ராவல் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து பண்ணவே கூடாது. 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் உங்களால் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும், நடந்து பக்கத்தில் ஏதாவது சின்ன சின்ன கோயிலுக்கு போகலான்னா தாராளமாக நீங்கள் போகலாம். போய் சாமி கும்பிட்டுட்டு விழுந்து கும்பிட்றது இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சும்மா போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. ரொம்ப கூட்டமாக இருக்கிற கோயில் எதுக்கும் போகாதீங்க. ரொம்ப கூட்டம் இல்லாத கோயிலுக்கா, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயில் இந்த மாதிரி கூட்டம் இல்லாத அன்றைக்கி நீங்கள் போய் தாராளமாக வந்து கோயிலுக்கு போயிட்டு வர்றதோ இல்லை சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதோ உங்களுக்கு எங்கே போக தோணாலும் சரி ஓகே. ஆனால் கூட்டம் இல்லாத சமயத்தில் போயிட்டு வாங்க. இது வந்து விழுந்து கும்பிட்றது, ரொம்ப வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் நீங்கள் செய்யவே கூடாது.
செகண்ட் ட்ரைமஸ்டர் ஆனோடனே உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஃபுட்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம் சொல்லலாம். ஆனால் எதாக இருந்தாலும் ஹோம்மேட் ஃபுட்டாக எடுத்துக்கணும். சிக்கன், மட்டன், எக்கு இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷு இதெல்லாமே எடுத்துக்கலாம். இதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராது. நிறைய தண்ணி குடிச்சிக்கோங்க. அது ஒன்றும் அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அது எல்லாமே வந்து வீட்டில் செஞ்ச பொருளாக இருக்கணும். வெளியே போயிட்டு கிரில்லு, தந்தூரி இந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். வீட்டில் நார்மலாக குழம்பு வச்சு சாப்பிட்றது, ஒரு கிரேவி வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி நீங்கள் அது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருந்தாலும் சரி, சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், அது வந்து எப்படி இருந்தாலும் சரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து சிக்கன், மட்டன் எல்லாம் எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு எக் எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 2 to 3 டைம்ஸ் எக் எடுத்துக்கிறத ரெகுலராக கொண்டு வந்துக்கோங்க. செகண்ட் ட்ரைமஸ்டர் ஐவிஎஃப்ல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டேப்லெட்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக ப்ரெக்னென்சியில் என்ன டேப்லெட் சாப்பிட்றீங்களோ அதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டா போதும். அப்புறம் ஒரு சிலர் வந்துட்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு, ஷாம்பூ, இந்த மாதிரி சோப் இந்த மாதிரிலாம் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா சோப்பாக இருக்கட்டும், ஷாம்பாக இருக்கட்டும், ப்ரெக்னென்சி சேஃபாக இல்லையாங்கிறத ஒருக்கா செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை வந்து ப்ரெக்னென்சி சேஃபான ப்ராடக்ட்ஸா, இது ப்ரெக்னென்ட் டைமில் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் கூகுளில் ஒருக்கா சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக், ஹெவி பர்ஃப்யூம் இது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி மைல்டான பர்ஃப்யூம்ஸ் அது எல்லாமே வந்து ப்ரெக்னென்சி சேஃபாக இல்லையாங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. செகண்ட் ட்ரைமஸ்டரில் உங்கள் ஃபுட்டில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். ஏன்னா வந்து கிரேவிங்ஸ் நிறையா இருக்கும். நல்லா சாப்பிட முடியும். அதனால் வந்து நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு நிறைய ஸ்வீட்ஸு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா கெஸ்டேஷன் டயபிட்டிஸ் வரதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த எனக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. பாய்.